எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு புதிய வகையான ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர். ஓகேங்களா? எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 2020-24. இதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து இது வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BSW அப்படின்னு என்னன்னா பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான காலிடங்கள் இருக்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து கடைசி முடிக்கு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுடனே தெரிவிக்கும். இந்த போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30/10/2024. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். கடைசி முடிக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். ஓகேங்களா? மாவட்ட சமூக நல்வாழ்வுத்துறையில் தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பெயர் ஆர் கணவனின் பெயர். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வயது என்னவோ அந்த வயது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. வயது எழுதும் போது ஸ்லாஷ் போட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட முகவரி, வீட்டு எண் முகவரி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட தொலைபேசி எண் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா படிச்சதுக்கான எண். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்னமா ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்மில் நீங்கள் எழுதிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப கையொப்பம் இந்த இடத்துல உங்கள் சைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய தேதி, இடம், எங்கிருந்து அப்ளை பண்றீங்க, தேதி என்னைக்கு. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ என்ன போஸ்டேஜ், எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி. ஓகேங்களா? முடிச்சிருக்கணும். சோசியலிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா கொடுக்குற மாதிரிக்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா SSLC பாஸ் ஆயிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மணிக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓப்பனிங்ஸ் இருக்கு. SSLCயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HSLCயும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஸ்டாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். போத் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டர் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா மணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.